நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹாய் ஆண்டி. நீ என் பையன் சூரஜோட வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ தானே? நீ இங்க என்ன பண்ற? ஐயோ, நான் வர விஷயத்த சூரஜ் சார் சொல்லலையா? முதல்ல சூரஜ் சார் கால் பண்ணாரு, அப்புறம் ஆர்கே சார் கால் பண்ணாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கம்பல் பண்ணதுனால என்னால நோ சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, சம்மேலி மேடமும் நானும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். ஐயோ, அட சூரஜ் சாரு, ஐயோ சார், உங்களுக்கா சார் இப்படி ஒரு நிலைமை? ஓ, சாருக்கு கையில மட்டும்தான் அடிபட்டிருக்கு. நல்ல வேலை. இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? உங்களுக்கு இவ்வளவு தெரியலமா? எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? உங்களை பார்க்க ஆண்டி வந்தப்போ அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்ததே நான் தானே. சமிலியை பாத்துக்கிறதுக்காக லாலி வந்திருக்காங்க. உங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. ஆர்கே ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரா? ஆர்கே சார் வரணும்னு தான் சொன்னாரு. சேலரி பத்தி நான் கேட்டப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னாரு. ஆனா எனக்கு பிரச்சனை தான். இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து வேலை பார்க்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லா நாளும் இங்க இருந்து வீட்டுக்கு ஸ்கூட்டர்ல போறது ரொம்ப ரிஸ்கான வேலை தான். நான் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க. அதுக்காக என் சேலரியில கை வச்சிடக்கூடாது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆர்கே சொல்லிட்டார்ல. எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டு வேலைக்கு வர்றதுதான் என்னுடைய பழக்கம். உன்னால இங்க தங்க முடியுமான்னு சொன்னாலே போதும். முடியும், அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஆனா எல்லா வேலையிலும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எங்க ஏரியால ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 வீட்ல நான் வேலை பார்ப்பேன். அது இங்க முடியாதுல்ல. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கணும். நீ வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி நாங்க சம்பளத்தை கொடுப்போம். ஆனா என்ன மாதிரி மனப்பூர்வமா வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி இந்தியாவிலே கிடைக்க மாட்டா. என் வேலையை பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சமீலிக்கு தெரிஞ்சவங்க மனசலால வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். நான் தான் ரெடியா இருக்கனே. நாளை உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். அம்மா, இவங்களை சமிலி ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. வா. நீங்க வெளியே பூட்டி வச்சிருக்கீங்க? அது இதோட லாக் உடைஞ்சிருச்சு. ஓ, என்னாச்சு மேடம்? நீங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எப்படி சுறுசுறுப்பா ஓடிட்டு இருந்தாலும் நீங்க? ஆமா, இன்னில இருந்து நீ வேலை செய்ய தானே வந்திருக்க? ஆமா, பின்ன இல்ல ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரலையே? என்னுடைய பொருள் எல்லாம் நான் சூட் கேஸ்குள்ள வச்சிருக்கேன். எனக்கு தங்குறதுக்கு இடத்த கொடுத்தா மட்டும் போதும். நீ கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வா. வரேன். இனிமே நீங்க டோர் லாக் பண்ண வேண்டாம். நான் தான் இங்க இருக்கேன்ல. அவங்க பூட்டி வைக்கலன்னா ஒருவேளை மேடம் தப்பிச்சு போயிடுவீங்களா என்ன? ஆக்சிடென்ட்ல உங்க பையன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட மேடம். உண்மையை சொல்லணும்னா இப்பவும் நீங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்டு பக்கம் போகும்போது ஆதி அங்க சத்தம் போட்டு அழுகுற மாதிரி எனக்கு தோணும். இன்னமும் உங்க பையனை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி மேடம்? இனிமே அவன் திரும்ப வரமாட்டானே.
இனிமே உங்களோட எல்லா வேலையுமே நானே பாத்துக்கிறேன். அதுக்கிடையில நான் என்னைக்காவது லீவ் எடுத்தா மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். பாருங்க, இறந்து போன உங்க பையனுக்கு பதிலா அந்த கடவுள் கொடுத்த வரம் தான் இந்த குழந்தைன்னு நினைச்சுக்குங்க. உங்க வருத்தத்தை போக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. மேடம் கொஞ்சம் சிரிங்களேன், அப்போதான் நான் இங்கிருந்து எழுந்து போவேன். லாலி, நான் உள்ள வந்ததும் உடனே கூப்பிடுறாங்க பாருங்க. நான் இப்போ வந்துடுறேன் மேடம். லாலி. இதோ வந்துட்டேன் மேடம். திவ்யா, எதுவுமே சொல்லாம எங்க வீட்டுக்கு வந்திருக்க? அடிக்கடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல பெரியமா. நீங்க தான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கீங்களே பெரியமா, நான் இங்க வரதே இல்ல அப்படின்னு. அதான் வந்துட்டு போலான்னு நினைச்சேன். அடி கள்ளி, நான் உன்னை எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கேன். உனக்கும் ஹரிக்கும் கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியலல்ல? உண்மைய சொல்லு, உன் நாத்தனார் கைஸ் வைக்க தானே வந்திருக்க. ஹரிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க. அட போங்க பெரியமா, நான் உங்களை பார்க்கலாம் நீங்க வந்தா நீங்க என்ன கேலி பண்றீங்களா? அப்ப நான் இங்க இருந்து போறேன். அப்பனா சரி, நீ போயிட்டு வா. இன்னொரு விஷயம், நான் இங்க வரதுக்கும் போறதுக்கும் நீங்க ஏன் பெர்மிஷன் கொடுக்கணும்? நான் மனோஜ் அண்ணாட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். இங்க இருந்து விரட்டி விட்டா கூட நீ போக மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே. சரி வா, உள்ள போய் பேசலாம். உங்க பிஎஸ்சி கோர்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குக்கா? ஏதாவது எக்ஸாம் எழுத போனீங்களா என்ன? அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். ரிசல்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு பெரியம்மா? ஜெயாக்கா என்கிட்ட ரொம்ப டல்லா பேசுறாங்க. கொஞ்ச நாளாவே நான் இந்த மாதிரி தான் இருக்கேன். ஆனா நீங்க இந்த மாதிரி பேசுறப்போ கூட உங்க முகம் அழகா இருக்கு. உங்க முகத்தை பாக்குறப்போ எவ்வளவு லட்சணமா இருக்கு தெரியுமா? அது என்ன, நான் எப்பவுமே லட்சணமா இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழந்தை இருக்கிறதுனால எனக்கு வயசு ஒன்னும் அதிகமாயிரல. இங்க பாரு ஜெயா, இத காரணமா வச்சு நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். சும்மா விளையாட்டுக்கு தான் பெரியமா. இல்ல ஜெயாக்கா, நீங்க முன்ன விட கொஞ்சம் குண்டா இருக்கீங்க. அதை தவிர உங்க அழகுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. சரிம்மா சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். வேற விசேஷம்லாம் எதுவும் இல்லையாக்கா? இல்ல, சாரி எல்லாம் விட்டுட்டு இப்ப சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு கேட்டேன். உங்க பொண்ணுக்கு இப்போ ஒரு 4 வயசு இருக்குமா? இப்ப நீ தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்காத திவ்யா. சொல்ல போனா இப்ப எதுக்குமே எனக்கு டைம் கிடைக்கிறதே இல்ல. அக்கா, உங்களுக்கு வேற என்ன வேலை? கோச்சிங் கிளாஸ், பொண்ணுக்கு டியூஷன், யோகா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நிக்க கூட எனக்கு நேரமே இல்ல. அதுக்கிடையில எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா புதுசா தொடங்கின எதையும் நான் வேண்டான்னு விட்டுருவேன். எதுக்குக்கா நீங்க இப்படி ஓடி ஆடி அலையறீங்க? உங்க மனச ஒரு இடத்துல உட்கார வைங்க. அந்த மாதிரி மனசை நான் ஒரு இடத்துல உட்கார வச்சேன்னா செலவுக்கு நீ தான் பணம் கொடுப்பியா? மனோஜ் அண்ணன் தான் நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காருல்ல, அது போதாதா? இப்ப எதையுமே நம்ப முடியல திவ்யா. பாசத்தோட அவங்க நம்ம கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை கோவமா பேசினா போதும், அப்பவே அவங்க குணம் மாறிடும். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. உங்க தம்பிய கல்யாணம் பண்ணிக்க போற என்கிட்ட மட்டும் நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம். அதுவும் சரிதான். அப்படிலாம் சொல்லாதீங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு. 1 மாசத்துக்கு அப்புறம்னா? இல்ல, 1 மாசத்துக்கு அப்புறம் எப்ப வேணா கல்யாணம் பண்ணலாம் இல்லையா? ஆஹா, நீ இப்ப வந்த? இப்பதான் நான் வந்தேன். உனக்கு இந்த வழி தெரியுமா என்ன? அதுக்கு இத்தனை நாளா அப்பாவும் அம்மாவும் என்ன தனியா விடல. அப்படின்னா பெங்களூருக்கும் டெல்லிக்கும் எப்படி போன? அது வேலை விஷயமா. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் தான் என்ன தனியாவே விடுறாங்க. ஜெயாக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ தான் இங்க வந்துட்டல, உன்னை யாரு கேள்வி கேட்க போறா? உனக்கு பசிச்சா நீயே சாப்பிட்டுக்கோ.
இது நெட் கால் ஆச்சே. ஹலோ மாமா, ஹரி பேசுறேன். உனக்கு என்ன சரி நம்பர் மாத்தி ஃபோன் பண்ணிட்டியா என்ன? உன்னோட ஃபோனுக்கு நான் எத்தனை தடவை தான் கால் பண்றது? புது கம்பெனில மொபைல் அலோடு இல்ல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசவே முடியும். ஓ, அப்புறம் மிஸ்டு காலை பார்த்தா ஒரு கியூவே நிற்கும். சில பேர்கிட்ட பேசுவேன், சில பேர்கிட்ட பேச மாட்டேன். அப்படி வேணான்னு சொன்ன கூட்டத்துல என்னுடைய விலை மதிப்பு இல்லாத போனும் இருந்திருக்கும். இனியும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜெயா கிட்ட பேசுறியா? நான் கொடுக்கட்டா? இல்லன்னா இங்க வேற ஒரு ஆள் இருக்காங்க, கொடுக்கட்டா? அக்கா நீங்க பேசுங்க. என்கிட்ட பேசணும்னா அவன் எனக்கே ஃபோன் பண்ணட்டும். ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ ஜெயாக்கா, நீ என்ன தயவு செஞ்சு அக்கான்னு கூப்பிடாத. நீ போய் எவ்வளவு நாள் ஆச்சுடா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு தோணவே இல்லைல்ல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப எனக்கு ஃபோன் பண்ணா போதும். இனிமே உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை நான் நேர்ல பார்த்து உன்கிட்ட சொல்லிக்கிறேன். நாங்க குடிங்க. நீ இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காத. பேசு. ஹலோ. ஹலோ திவ்யாவா? ஆமா. ஃபோனை நீ ஸ்பீக்கர்ல போடல? இல்ல. சரி, நீ மனோஜ் மாமாவை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தல்ல, அதான் வந்துட்டியான்னு கேட்க கால் பண்ண. உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சார்ஜ் இல்ல. அப்புறம் மேரேஜ் டேட்டை மாத்தின விஷயத்த மனோஜனாட்ட நீங்க சொல்லணும். ஓ, நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வேற விஷயம் எதுவும் இல்லைல்ல? இல்ல. ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு நான் கால் பண்றேன். ஓகே, ஃபோனை மனோஜ் மாமா கிட்ட கொடு. இந்தாங்க நான் ஃபோன். நான் போய் ஜெயாக்காவை சமாதானப்படுத்திட்டு வரேன். சொல்லு ரீ. ஏப்ரல்ல கல்யாணம் பண்ணலாம் தானே நம்ம எல்லாரும் முடிவு பண்ணோம். சொல்ல போனா வர 26ஆம் தேதியிலேருந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு லீவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி, அதனால லீவ் அப்ளிகேஷனும் நான் கொடுத்துருக்கேன். அது ஓகே ஆச்சுன்னா அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. இல்ல இவ்வளவு சீக்கிரமாவா? 2 வாரம் டைம் இருக்குல்ல. மத்ததெல்லாம் நம்ம ஆல்ரெடி முடிவெடுத்தது தானே. நம்ம யோசனை பண்ணலாம். லீவ் கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ ஃபோன் பண்ணு. ஓகே? ஓகே மாமா, பை. சுரேந்தர் சாரை பார்க்கறதுக்கு கோபி போனா போதும். அது பிரச்சனை இல்ல, நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, பிரீத்தி ரொம்ப டயர்டா இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அவ கூட நான் இருக்கலாம்னு நினைச்சேன். அது இல்லப்பா, அது நீ கல்யாணம் பண்ணுவில்ல, அப்பதான் உனக்கு புரியும். கர்ப்பிணியா இருக்கும்போது நம்ம பொண்டாட்டிக்காக எவ்வளவு நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அதை குறிச்சு வைக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்றதுக்கு வழியை பாரு. ஓகே கோபி, சரி ஓகே. ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு கால் பண்ண. என்னங்க கடைக்கு போலையா? அது சரி, கர்ப்பிணியா இருக்கிற பொண்டாட்டி கிட்ட ஒரு நாள் முழுக்க இருக்கலாம்னு நினைச்சா கேக்குற கேள்வியை பாரு. என் புருஷன் எப்பவும் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நம்ம 2 பேருக்கு உள்ள பாசம்ன்றது. நீ அனுபவிக்கிற சந்தோஷம் துக்கம் எல்லாமே எனக்கும் ஃபீலிங்ஸா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது சில புருஷன்களும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். அதுவும் உண்மைதான். வாந்தி எடுக்கிறது, குமட்டல் வருது, அது மட்டும் இல்லாம கர்ப்பிணியோட எல்லா உடல் பிரச்சனையும் புருஷங்க தான் அனுபவிப்பாங்க. சிம்பத்தட்டிக் பிரெக்னன்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க ஃபீல் பண்றீங்களா என்ன? இருந்தா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல்ல இப்பவே உங்களுக்கு ஒரு பெட் புக் பண்ணலாம். இல்லைனாலும் ஹாஸ்பிட்டல் இருந்து போற வரைக்கும் நான் அடிஷனலா ஒரு பெட்டை புக் பண்ண போறேன். ஆனா நீங்க அங்க எதுக்கு இருக்கணும்? நான் இல்லாம வேற யாரும் இருப்பாங்க? உங்க அம்மா சமையலிய பாத்துக்கணும்ல. இங்க இருக்கிற எங்க அம்மா வெறும் வாய் பேச்சு மட்டும்தான்.
ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் தங்கினா காலில் நீர் கொத்துக்கும். அப்புறம் என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் பாத்துக்கிறதுக்கு நான் இல்லாம வேற யாரும் இருப்பாங்க? என்ன இருந்தாலும் இன்னும் 1 மாசம் டேட் இருக்குல்ல, இப்பவே அத பத்தி பேசணுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போற நாள நான் இப்பல இருந்தே எண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி உங்களோட கைய புடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. நீங்க ஏன் என் ஃபேமிலி கிட்டயும் ரொம்ப பாசம் காட்டுறீங்க? அது புரியவே இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க மறைக்காம உண்மையை சொல்லணும். உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்க வாயால அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். ரகு திருடின பணத்தை அவன் கிட்ட போய் வாங்கி அத சூரஜனை தான் வாங்கி கொடுத்தாருங்கிற டிராமாவை அப்பா கிட்ட நீங்க தானே சொன்னீங்க. அப்பாவோட அந்த பணம் திருட்டு போனதும் அது திரும்ப கிடைச்சது எல்லாமே சூரஜனனுக்கு தெரியவே தெரியாது, கரெக்டா? அப்புறம் இன்னொன்னு, சமிலி அப்புறம் அவ பையனோட ஆபரேஷனுக்கு 30 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தது நீங்க தான். ஆனா சூரஜ் அண்ணா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பணத்தை அப்பா தான் ஹாஸ்பிட்டல்ல கட்டினாருன்னு, அப்படிதானே? இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? நீ ஆசைப்பட்ட மாதிரி சூரஜ் மறுபடியும் உங்க அப்பா அம்மா கூட வந்துட்டார்ல, அதுதான் உன்னோட 2 சந்தேகத்துக்கான என்னோட பதில். அதுக்கிடையில சமையலியோட பையனை நம்ம இழந்துட்டோம். சில துயரங்கள் தான் மனுஷங்களை ஒண்ணு சேர்க்க வைக்குது. நமக்கு இந்த பணம் எதுக்கு? நாம டூர் போகிறதுக்கோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ பர்ச்சேஸ் பண்றதுக்காகவோ இல்ல, நம்ம சந்தோஷத்துக்காகவும் நம்ம திருப்திக்காகவும் தான். பேங்க்ல எனக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அது எனக்கு எந்த சந்தோஷத்தையும் தராது. உன்னோட வாயிலிருந்து வர அந்த புன்சிரிப்பே எனக்கு போதும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன், உன்னோட சந்தோஷத்துக்காக. உன் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற திருப்திக்காக தான். ஏண்டி, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது விளக்குமாறு எடுத்துட்டு வருவியா? இங்க எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணணும்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. வேணும் கிளம்பி போனதை நீ சுத்தம் பண்ணா போதும். நான் போயிட்டு வரேன். புது வேலைக்காக போறேல்ல, இந்த தாடியை கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு போலாம்ல. ஆரம்பத்துல இவனோட தாடியை பார்க்கும்போது எனக்கும் பிடிக்கவே இல்லை, ஆனா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு, தாடி இல்லாம பார்த்தாதான் அழகா இருக்கு. இங்க பாரு, இது என்னோட முகம், வளர்க்கணுமா ஷேவ் பண்ணுமாங்கறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆமாமா, இவன் சொல்றதா சரி. நீ என்னடா முழிச்சிட்டு நிக்கிற? நீங்க தானே தூரமா போயிட்டீங்க. ஓ, நான் இங்க முடியாம கிடந்தப்போ நீங்க 2 பேரும் என்கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு உங்களை அடிச்சு வெளியே துரத்திருக்கணும். கூட பிறந்தவனாச்சுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 பேரும் ஒன்னாதானடா இருந்தோம். இந்த வீட்டுல கொஞ்ச நாளா இருந்த துரதிர்ஷ்டம் ஒழிஞ்சு போச்சு நீ நினைச்சாலே போதும். இனிமே நீங்க 3 பேரும் ஒன்னா நிக்கணும். பொண்டாட்டி பேச்ச கேட்டா நடுத்தெருவுல தான் நிக்கணும். டேய், புரிஞ்சுதா உனக்கு? பொண்டாட்டி பேச்ச கேட்க கூடாது. நடுத்தெருவுக்கு போகலன்னா கூட திண்ணைக்காவது போக வேண்டி வந்துடும். நம்ம அப்பா மாதிரி. என்னம்மா நான் சொல்றது? இனிமே உன் பிசினஸ் விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாகணும். ஏய், இவளோட வீட்டுக்கு போய் ஷேரை கேட்டு வாங்கணும். கொடுக்கலன்னு வச்சு இவளை அங்கேயே விட்டு வந்துரு. டேய், இப்பதானே நீ பழைய வேடு கெட்டப்புக்கு வந்திருக்க. நான் மங்களூர் போயிட்டு ஒரு 2 நாள்ல திரும்ப வந்துருவேன். பாலா வீட்டுக்கு வெளியே இருக்கா. நான் இங்க இருந்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த 2 நாளுக்கு இடையில அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ என்ன சொல்ல வர? உன்ன மாதிரி ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு அவளை பார்த்துக்க என்னால முடியாது. வேணும்னா அவளை ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போடா. சாவியை கொடுத்துட்டு போனா இங்க செய்யற ஏதாவது ஒண்ணு அவளுக்கு சாப்பிட கொடுத்துருவோம். ஆமா, இது ஒரு நல்ல ஐடியா தான். அப்புறம் அங்க இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா சத்தியமா சொல்றேன், என்னால பதில் சொல்லவே முடியாது. இங்க பாருங்க, நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். நீங்க வேணா கூட்டு வந்து ரூம்ல தங்க வைங்க.
அவ இங்க வராளன்னு பாக்குறேன், இல்லைன்னா இங்க திரும்ப வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன். அது வரைக்கும் அவ அந்த கொட்டகையிலேயே இருக்கட்டும். ஆனா நான் இங்க இல்லைங்கிற எந்த குறையும் அவளுக்கு வரக்கூடாது. வரேன். சதீஷ், நீயும் மங்களாபுரம் போறியா? அட இல்லம்மா, நான் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் போறேன். என்ன வேலைக்கு அனுப்பி காசு சம்பாதிக்கலான்னு நீ கொஞ்சம் கூட நினைச்சிருந்தமா? சரி வாடா போலாம். வா. இப்ப அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தலையில. வீட்டுக்கு வெளியில இருக்கிறவள நாம ஏன்டா பாத்துக்கணும்? அவ எப்படியாவது வாழட்டும், இல்லைன்னா அங்க இருந்து செத்து போகட்டும். சரியா போச்சு. என்னடா இந்த ஆள் வர்றாரு? சகுனமே சரியில்லையே. எங்கடா போற? எதையாவது மறந்துட்டியா என்ன? பேக் நான் வச்சிருக்கேன்டா. நான் பாலா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஏன்டா நீ அதுக்கு ஒன்றும் கல்ஃபுக்கு போகலையே, மங்களூருக்கு தான்டா போற. 2 நாள் கழிச்சு திரும்பவும் வரப்போற. அது இல்ல, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப வா. ஏய், நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஏண்டா எவடாவ இப்போ அவ எங்க போறான்? பொண்டாட்டிகிட்ட ஊருக்கு போறேன்னு சொல்ல போறான். பிடிக்காத பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போனா என்ன, சொல்லாம போனா என்ன? இருநைனா, நீ எங்க போற? அங்கதான். சரி, போய் பேசிட்டு வா. அப்புறம் நைனா, இப்ப நீ அங்க போனேன்னு வை, தேவையில்லாம அடி வாங்கிட்டு தான் வருவ. போய் அடி வாங்கிட்டு வா. அங்க வாங்கும்போது தான் நான் ஏன் சொன்னேன்னு புரியும். நான் கிளம்புறேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் திரும்பி வரும்போது நீ என் ரூம்ல தான் இருக்கணும்னு. இல்லைன்னா நான் என்ன செய்வேங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நான் இருக்கிற இடத்த அடிச்சு உடைச்சிடுவீங்க, அப்படித்தானே? அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. நீ இங்க இருக்கிற உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல தங்கல அப்படின்னா உன் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைய அப்புறம் நீ உயிரோட பார்க்க முடியாது. இனிமே பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். இங்க என்ன வேடிக்கையை காட்டுறாங்க? அம்மாடி, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.